செம்பருத்தி பவர்ட் பை அருண் ஐஸ்கிரீம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் மாபெரும் செயின் மேளா மற்றும் பொம்மிஸ் ட்ரீம் வேர். Co-presented by டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல், மிஷன் ஃபார் விஷன், நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் மற்றும் RMKV பிரைடல் 7. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் வீட்டுக்குள்ள வராத, அவுட் ஹவுஸ்லயே இருன்னு உன்கிட்ட தானே சொன்னேன். அப்புறம் எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்த? இதுதான் நீ என் வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதையா? உங்க வார்த்தையை மீறினதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை கடவுளாவும் உங்க வார்த்தையை வேதமாவும் நினைக்கிறேன்னா, உங்க வார்த்தையை மீறி இப்போ இங்க வந்திருக்கேன்னா அது உங்க மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு முடிவு கட்டதாமா வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் உங்க முகத்துல கம்பீரம், தைரியம், துணிச்சல பார்த்துட்டு இருந்த எங்க அப்பா இன்னைக்கு முதல் தடவையா உங்க முகத்துல கலக்கத்தை பார்த்ததா சொன்னாருமா. அதுக்கு காரணம் நான் தானே சொன்னாருமா. அத கேட்டு அந்த நிமிஷமே உசரே என்னை விட்டு போற மாதிரி இருந்துச்சுமா. இது வெறும் வீடு இல்லம்மா, நான் வணங்குற கோவில். நான் இங்க வேலை செய்யறதா நினைக்கல. நான் கும்பிடுற சாமிக்கு சேவை செய்யறதா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன திட்டுனாலும் கண்டிச்சாலும் அது என்னோட நல்லதுக்கு தான் எனக்கு நல்லா தெரியுமா. இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை நீங்க எங்களுக்கு போட்டிருக்கிற பிச்சை. என் உடம்புல ஓடுற ரத்தம் நீங்க கொடுத்ததுமா. இதையெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேம்மா. உங்களை நேர்ல பார்த்தாலே போதும், உங்க வார்த்தையை காதுல கேட்டாலே போதும்னு தவம் கிடக்கிறவம்மா நான். உங்க எதிரில நிக்கவே நான் யோசிப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா உங்களுக்கு எதிரா நிப்பேன்? எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கிடைக்கிற காரியத்தை சத்தியமா நான் செய்ய மாட்டேமா. என்ன நம்புங்கம்மா. ஒருவேளை என்னால இந்த குடும்பத்துல குழப்பம் ஏற்படணும், உங்க நிம்மதி கெடணும்னு விதி இருந்தா என் உயிரை கொடுத்தாவது அந்த விதையை மாத்துவம்மா. உங்க நிம்மதி சந்தோஷத்தை விட எனக்கு என் உயிர் முக்கியம் இல்லம்மா. நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்கம்மா.
சித்தி சித்தி ஒரு நிமிஷம். என்ன ஷாம், வீடு ஃபுல்லா இப்படி டெக்கரேட் பண்ணிருக்கீங்களே, என்ன ஃபங்க்ஷன்? நீ லண்டன்ல இருந்து வந்திருக்க? ஆமா. அதான் உனக்கு இதெல்லாம் தெரியல. இந்த ஆதிக்கடவுர் குடும்ப வழக்கப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சாகணும். ஆ. அதனாலதான் முதல் நாள் இமயமலையில இருந்து சாமியார்கள்லாம் வந்து முன்னோர்களை குளிர்விக்கிற பூஜை செஞ்சாங்களா? ஆமா, அதுக்கு அடுத்த நாள் கூட காசில இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணாங்களே. கரெக்ட். ஆ. அதே மாதிரி இன்னைக்கு நடக்க போற இந்த சடங்குக்கு பேரு மாலை சடங்கு. இந்த சடங்குல பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கணும். அதாவது மாப்பிள்ளை தூக்கி போடுற மாலை பொண்ணு கழுத்துல சரியா விழணும். அதே மாதிரி பொண்ணு தூக்கி போடுற மாலை மாப்பிள்ளை கழுத்துல சரியா விழணும். சூப்பர் சித்தி. ஒருவேளை மாலை கழுத்துல சரியா விழலனா? நல்ல வேளை நீ கேட்டத இப்ப அக்கா கேக்கல. அவங்க இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் உன் சேதி. ஒருவேளை மாலை சரியா விழலன்னா இந்த கல்யாணத்துல ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது, இல்ல கல்யாணமே ஒருவேளை நின்னு போயிடும் கூட சொல்லுவாங்க. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? அக்கா வராங்க, அவங்க கிட்ட இப்படி எதுவும் கேட்டு வைக்காத, போ. ம். எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆதிக்கடவுர் குடும்பத்து சார்பா வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆதி, அருண், நந்தினி, அத்தை, ஐஸ்வர்யா, நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆளுக்கு ஒரு மாலைய கையில கொடுப்போம். அந்த மாலைய நீங்க சரியா இன்னொருத்தர் கழுத்துல விழற மாதிரி போடணும். ஒவ்வொருத்தருக்கும் 3 சான்ஸ் கொடுப்போம். முதல் சான்ஸ்ல கழுத்துல மாலை விழுந்துட்டா பெஸ்ட். வனஜா, அக்கா மாலை ரெடியா? இதோ ரகு மேடம், போய் மாலை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ஆதி, அருண் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வின் பண்ணிரணும். ம். ஓகே ஷாம். ஒரு நிமிஷமா. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? தேங்க்யூ, தேங்க்யூ so மச். என்ன ப்ரோ, எனி நியூ ப்ராஜெக்ட்? ரொம்ப ஹாப்பியா இருக்க? புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இது அதை விட சந்தோஷமான விஷயம். சூப்பர் ப்ரோ. அப்படி என்ன விஷயம் ஆதி? சவுத் இந்தியாலே நம்பர் 1 பிசினஸ் மேனுக்கான அவார்டு எனக்கு கிடைச்சிருக்குமா? வாவ். வாவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதி. தேங்க்யூமா. ப்ரோ, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஆதி. தேங்க்யூ so மச். கங்க்ராட்ஸ் ஆதி. தேங்க்ஸ் பா. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டா. ஆதி, Thank you. கங்க்ராட்ஸ் ஆதி. Thank you. எனக்கு அவார்ட் கிடைச்சதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. என்ன ஆதி? சவுத் இந்தியாலேயே பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடருக்கான அவார்ட் நம்ம பார்வதிக்கு கிடைச்சிருக்குமா? ஓ, வெரி குட். ப்ரோ, டபுள் ட்ரீட்டா? நம்ம ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸோட சக்சஸுக்கு காரணமே பிராண்ட் அம்பாசிடரான பார்வதி தான் சொல்லி பார்வதிக்கு இந்த அவார்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லா கிரெடிட்டும் பார்வதிக்கு தான் சொல்லலாமா ஆதி? அப்படி சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் பார்வதி மட்டும் இல்ல,
இன்னொரு பொண்ணு இருக்கா. ஆதி, என்ன சொல்ற நீ? இன்னொரு பொண்ணு யாரு? நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ் லோகோல இருக்கிற அந்த கண்ணுக்கு சொந்தமான பொண்ணு தான். பார்வதி தான் அந்த பொண்ணுங்கிற உண்மைய ஆதி சார் கிட்ட எப்படியாவது இன்னைக்கு சொல்லியே ஆகணும். இவர் சும்மாவே பார்வதி பார்வதின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த லோகோ டிசைன்ல இருக்கிற கண்ணுக்கு சொந்தக்காரி பார்வதின்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோ? இந்த ஆதி இன்னும் அந்த லோகோ டிசைன் கண்ணு மேல பைத்தியமா இருக்கானே. அந்த கண்ணுக்கு சொந்தக்காரி பார்வதி தான்னு இவனுக்கு தெரியாம பாத்துக்கணும். ஆதி சார், உங்களுக்கும் உங்க பிராண்ட் அம்பாசிடருக்கும் அவார்டு கிடைச்சிருக்கு. இது உங்க லைஃப்ல பெஸ்ட் மொமெண்டான நேரம் இல்லையா? நோ. இன்னைக்கு நான் அந்த லோகோ டிசைன்ல இருக்கிற பொண்ணை நேர்ல பாக்குறேனோ அதான் என் லைஃப்ல பெஸ்ட் மொமெண்டா இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த வெற்றி தனி மனிதனான என்னோட வெற்றி மட்டும் இல்ல, இதுல முக்கிய பங்கு அந்த லோகோ கண்ணுக்கும் இருக்கு. அதனால தான் சொல்றேன், என்னைக்கு நான் அந்த லோகோ கண்ணை நேர்ல பாக்குறேனோ அதான் என் லைஃப்லயே பெஸ்ட் மொமெண்டா இருக்கும். ஓகே பாரு, நல்ல நேரத்துல நல்ல நியூஸ் வந்திருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சடங்கு ஆரம்பிச்சிடலாம். ஓகேமா, லெட்ஸ் பிகின் ஆதி. ஆதி, பார்வதி லோகோ கண்ணுக்கு சொந்தமான பொண்ணு, இந்த 2 பேர்ல யார் உன்னை அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணது? இந்த நேரத்துல இந்த கேள்வி ரொம்ப அவசியம். அதுக்கு இல்ல, நந்தினி, பார்வதி, லோகோ பொண்ணு, இந்த 3 பேர்ல உன்னை அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுலதான் உன் கல்யாண கிளைமேக்ஸே இருக்குது. ஆதி, அருண், ஆதி, டாட் ரெடியா? ஐ அம் ரெடி டாட். ரெடிப்பா. நந்தினி, அத்தை. ஐஸ்வர்யா, ரெடியா? ரெடி ஆண்டி. ரெடி அத்தை. ஓகே, ஆரம்பிங்க. நைஸ். வெரி நைஸ். இப்படி ஆயிடுச்சு. ஏய், பரவாயில்ல, அதனால என்ன? இன்னும் 2 சான்சஸ் இருக்கு, ட்ரை பண்ணு. சரிங்க அத்தை.
இப்ப ஆதி அருணும் மாலையை வீசணும். ரெடியா? எஸ் டாட், நான் எப்போ ரெடி. பரவாயில்ல, அடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணுங்க. Good one. ஆதி, இது லாஸ்ட் சான்ஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடு. சரிம்மா. ப்ரோ, உன்னால முடியும் ப்ரோ. கம் ஆன். ஆதி, இப்ப நீ போட போற மாலையில தான் நீ கைப்பிடிக்க போறது நந்தினியா இல்ல வேற ஏதாவது பொண்ணான்னு தெரிய போகுது. ஆல் தி பெஸ்ட். உங்க விருப்பப்படி நீங்க நினைச்சபடி பெரிய தம்பி கல்யாணம் நடக்காது. அந்த ஜோசியர் சொன்ன பொண்ணு பார்வதியா இருப்பாளோன்னு எனக்கு தோணுதுக்கா.